உன் மங்கை அத்தைக்காகத்தான் நீ கன்சீவா இருக்கேன்னு உங்க பெரிய அத்தை கிட்ட நான் போய் சொன்னேன். மங்கை எனக்கு ரொம்ப நாளா பழக்கம். அதனாலதான் நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன். இத ரொம்ப நாள் மறைக்க முடியாது. உங்க அத்தை கிட்ட சொன்ன மாதிரி இத உண்மையாக்கிடு, புரியுதா? அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்க முடியும். ஏன்னா நான் சொல்றது உனக்கு புரியுதா? இங்க பாரு ராசாத்தி, நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு டாக்டர். உன்னை தரவா செக் பண்ணிட்டேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு தெரியும். ஏன் அழுவுற? மறைக்காம உண்மையை சொல்லு. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இந்த பொய்ய என்னால உண்மையாக்க முடியாது டாக்டர். ஏன்? எனக்கும் என் மாமாவுக்கும் இன்னும் எந்த ஒரு தாம்பத்திய உறவும் நடக்கல டாக்டர். எனக்கு தெரியும். அது ஓ வாயால வரணும்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். இன்னும் இந்த விஷயம் என் அத்தைக்கு தெரியாது. நானும் மாமாவும் சந்தோஷமா இருக்கும்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப நொந்து போயிடுவாங்க டாக்டர். எங்க அத்தை என் மேல உள்ள பாசத்துல இது உண்மை ஆயிடணும்னு உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு தொலை கூட வாய்ப்பு இல்லை டாக்டர். நீங்க தான் டாக்டர் ஏதாச்சும் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும். எங்களுக்குள்ள இன்னும் எதுவும் நடக்கல அப்படிங்கிற விஷயம் என் அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க டாக்டர். அவங்க தாங்க மாட்டாங்க டாக்டர். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் இதை மறைக்கல அத்தை. என் கஷ்டம் என்னோடவே போகட்டும், உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் நான் சொல்லல அத்தை. ராசாத்தி, நீ எதுவும் சொல்லாம இருந்தாலும் உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் உனக்கும் இனியனுக்கும் எதுவும் நடக்கல. இனிய உன்கிட்ட நெருங்கி பழகணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ பொய் சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும் ராசாத்தி. ஆனா ஒண்ணு, என்ன ஆனாலும் உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அழாத. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பொய்யை நிஜமாக்குறதுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். சரி, அக்கா உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ போ. அத்தை, நீங்க அத்தை? நான் இங்க வந்தது அவங்களுக்கு தெரியாது.
இப்போ உன் கூட வந்தேன்னா அவங்களுக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் உறுதியாயிடும். நீ போ. சரிங்க அத்தை. உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல விடுங்க. ஆனா ஒண்ணு, எவ்வளவு சீக்கிரத்துல இந்த பொய்ய உண்மையாக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உண்மையாக்கிடுங்க. அப்படி இல்லனா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா இது பெரிய பிரச்சனை ஆயிடும். டாக்டர், இதுக்கு வேற வழி இருக்கா? இருக்கு. சரி டாக்டர், நான் அவகிட்ட இத பத்தி சொல்லி பாக்குறேன். சரி வாங்க போலாம். சரி. ராசாத்தி செம்மையா சிக்கிருப்பா மரகதத்துக்கிட்ட. கிழி கிழின்னு அங்கேயே கிழிச்சு தொங்க விட்டுருப்பா மரகதம். அவளுக்கு சொல்லியா கொடுக்கணும் இதெல்லாம்? ராசாத்தி, ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல அத்தை, எதுவும் வேண்டாம். ம், சரி போ, மேல போய் ரெஸ்ட் எடு. சரி அத்தை. போ. அத்தை, ஐயோ அத்தை நில்லுங்க அத்தை. அத்தை, அத்தை என்னத்த நடக்குதுங்க? அவளை சாப்பிட்டியா வச்சியான்னு பக்குவம் பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மை தெரிஞ்ச உடனே அப்படியே செவிலியும் ஒண்ணு போட்டு வீட்டு விட்டு விரட்ட வேண்டியதானே? என்னத்த என்ன முறைக்கிறீங்க? கண்மணி, நீ பேசாம போயிடு கண்மணி. அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பேச வைக்காத கண்மணி. நான் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன். நான் என்னத்த பண்ண? உனக்கு என்ன பார்த்தா கிறுக்கச்சி மாதிரி தெரியுதா? ஓ பேச்ச கேட்டு செக்கப் கவலை அழிச்சிட்டு போய் நான் ஆயா வேலை பார்த்தேன் பாரு. ஏன் புத்தியத்தான் செருப்பால் அடிக்கணும். என்னத்த சொல்றீங்க நீங்க? அவ மாசமா தான் இருக்காளாம். டாக்டரே சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம சுக பிரசவமா குழந்தை பிறக்குமா. போதுமா? அத்தை, அவ மாசமா இல்ல அத்தை. நான் தான் அவளை மாசமா இருக்கிற மாதிரி போய் சொல்லுன்னு சொன்னேன். உனக்கு விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? அத்தை விளையாடல அத்தை. அவ உண்மையிலேயே மாசமா இல்ல. அவ மாசமா தான் இருக்கா. டாக்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தாச்சு. ஒண்ணு அவ ஒன்ன ஏமாத்தி இருக்கணும், இல்ல நீ என்ன ஏமாத்தி அலைய வச்சிருக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, இந்த விளையாட்ட இதோட நிறுத்திடு. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அவ எப்படி மாசமா இருப்பா? நம்ம போய் தானே சொல்ல சொன்னோம். ஒருவேளை இப்ப ஏதாவது இனியனுக்கும் ராசாத்திக்கும் இடையில ஏதாவது நடந்திருக்குமா? ஐயோ,
ராசாத்தி, அத்தை, ஏன் இப்படி கவலையா இருக்க? ஆ, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அத்தை. நான் டாக்டர் கிட்ட பேசினேன். அவங்க இனியன்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்ல சொன்னாங்க. அத்தை, மாமா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? இந்த குழந்தை இல்லாம போயிடுச்சுனான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே என்ன அடிக்க வந்துட்டாரு. அவருக்கு உண்மை தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாரு அத்தை. வேற வழி இல்ல ராசாத்தி. அவன் கிட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அவன் சப்போர்ட் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா அவர்தான் குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்காரு. குழந்தைய அப்படி வளர்க்கணும், குழந்தைய இப்படி வளர்க்கணும்னு நிறைய கனவு கண்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் எப்படி அத்தை சொல்ல முடியும்? புரியுது ராசாத்தி. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. ராசாத்தி, இதை விட்டா வேற எந்த ஒரு வழியும் இல்ல. இதை இனி எனக்கு தெரியப்படுத்தி தான் ஆகணும். அவனாலதான் இதுக்கு ஒரு தீர்வு தர முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயி உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். அதனால இனி எனக்கு மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல. 4 செவத்துக்குள்ள அவன் திட்டினாலும் அடிச்சாலும் யாருக்கும் தெரியாதுல்ல. இங்க பாரு, அவன்கிட்ட நீ உண்மையை மறைக்காம சொல்லு. அதுக்கப்புறம் அவன் என்ன முடிவெடுக்கிறான்னு பாப்போம். புரிஞ்சுக்கோ ராசாத்தி, இனியனால மட்டும்தான் இதுக்கு தீர்வு தர முடியும். நான் இருக்கேன். பயப்படாம இனியன் கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லு. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மாமா கிட்ட உண்மையை சொன்னோம்னா என்ன நடக்குமோ? மாமா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல ராசாதே. என்ன முட்டாள்னு நினைச்சிட்டல்ல. குழந்தை தானே ஆசை கட்டி என்னை ஏமாத்தலன்னு கணக்கு போட்டல்ல. இங்க நிக்காதடி, போ. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிக்கிற தப்பா நீ பண்ணிருக்க. ராசத்தி, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்க? சோகமா இல்ல, குழப்பமா இருக்கேன் டோரா. அப்படி என்ன குழப்பம்? நான் மாசமா இல்லைங்கிற விஷயத்த மாமா கிட்ட அத்தை சொல்றாங்க. என்னால அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? நீ பாக்குற இல்ல, அவர் என் மேலயும் குழந்தை மேலயும் எவ்வளவு பாசமா இருக்காருன்னு. இப்ப நான் போய் தான் மாமா சொன்னேன். நான் மாசமா இல்லைன்னு சொன்னா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. அவரோட மொத்த சந்தோஷமும் போயிடும். அதான் அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். மங்கையத்தை எப்படியாவது இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லிடுன்னு சொல்றாங்க. சொன்னா மாமா எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. ராசத்தி, நான் சொல்றது கேக்குறியா? நீ இந்த விஷயத்த உங்க மாமா கிட்ட சொல்லாத. நீ இந்த பொய்ய சொன்னது உன் மாமா உன்கிட்ட அன்பா இருக்கிறதுக்காக தான். இப்ப அதே மாதிரி உன் மாமா உன்கிட்ட பாசமா இருக்காரு. தேவையில்லாம உண்மையை சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துக்காத.
அம்மா 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 ஏய் என்னடாச்சு? எதுக்கு இப்ப காலையில அம்மா அம்மான்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? சொல்றேன்ப்பா, எல்லாம் ஒரு காரணமா தான். என்னடா? அம்மா நீ போய் ராசத்தை கூட்டிட்டு வாயேன். நான் எதுக்கு ராசாத்திய போய் கூப்பிடணும்? எதுக்கு? நீ போய் கூட்டிட்டு வாமா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. போ. என்ன சர்ப்ரைஸ் நீயா? ராசாத்தி வந்தா எல்லாருக்கும் தெரிய போகுது. அம்மா நீ போய் கூட்டிட்டு வா. போமா. டேய் என்னடா? ராசாத்தி அத்தை வா, இனிய கூப்பிடுறான். எதுக்கு அத்தை? அட எதுக்கோ தெரியல, நீயே வந்து தெரிஞ்சுக்கோ. வா. மாமா எதுக்கு நம்மள கூப்பிடுறாரு? ஒருவேளை அத்தை மாமா கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்களோ? பயமா இருக்கே. சொல்லிருக்கேன்டா, வரா. எங்க காணோம்? வருவாடா. என்னம்மா கையோட கூட்டிட்டு வாங்கன்னா இப்படி பண்றீங்களேம்மா? ராசாத்தி சீக்கிரம் வா. வந்துட்டேன் அத்தை. ம். இனியா, அதான் ராசாத்தி வந்துட்டல்ல, இப்பவாவது சொல்லுப்பா. ராசாத்தி நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொன்னால பெரியப்பா. அந்த விஷயத்துக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். டேய் எதுக்குடா இப்ப இழுத்துக்கிட்டே போற? விஷயம் என்னன்னு டக்குன்னு சொல்லு. வெயிட் அண்ட் வாட்ச். டேய் என்னடா இதெல்லாம்? இருமா, வெயிட். அக்கா அங்க வைங்க, அதங்க வைங்க. எதுக்குடா இவ்ளோ? சொல்றேன். அக்கா எப்படி வைங்க. இவ்வளவா? பாரா, ராசாத்தி மாசமா இருக்கா இல்லம்மா, அதான் கூட கூடயா மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்.